இப்போ நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வைரமுத்து கவிதைகள். வைரமுத்து கவிதைகளில் முதல்ல நம்ம பார்க்க இருப்பது வைரமுத்து அவர்களின் வரலாறு தான் பார்க்க போகிறோம். வைரமுத்து அவர்கள் ஒரு புகழ்பெற்ற தமிழ் பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் தமிழகத்தில் வலம் வந்து கொண்டிருப்பவர். சிறந்த பாடலாசிரியருக்கான இந்திய அரசின் விருதை 7 முறை பெற்றுள்ளார் என்பது அவருடைய சிறப்பாகும். மேலும் நிழல்கள் என்னும் திரைப்படத்தில் பொன்மாலை பொழுது என்னும் பாடலை முதலில் எழுதிய இவர் 2009 ஜனவரி மாதம் வரை 5800 பாடல்களை எழுதியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகும். இவர் பிறப்பு எப்பொழுது என்று பார்த்தோம் என்றால் 1953 ஜூலை 13ஆம் தேதி தேனி மாவட்டம் வடுகப்பட்டி என்னும் ஊரில் பிறந்துள்ளார். மேலும் இவர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் பயின்றார். 1980களில் நிழல்கள் திரைப்படத்தில் இது ஒரு பொன்மாலை என தொடங்கும் பாடலை முதலில் இயற்றினார். இவருடைய மனைவியின் பெயர் பொன்மணி ஆகும். இவருக்கு மதன், கார்த்திக், கபிலன் என 2 மகன்கள் உண்டு. இவருடைய படைப்புகள் குறித்து பார்த்தோம் என்றால் கவிதை தொகுப்புகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் வைகறை மேகங்கள், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இன்னொரு தேசிய கீதம், எனது பழைய பனையோலைகள், கவிராஜன் கவிதை, இரத்த தானம், இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல, தமிழுக்கு நிறம் உண்டு, பெய்யென பெய்யும் மழை, எல்லா நதிகளிலும் எங்கள் ஓடங்கள், கொடிமரத்தின் வேர்கள் போன்ற பல்வேறு கவிதைகளை இயற்றியுள்ளார். மேலும் தன் வரலாறு என்னும் பகுதியில் இதுவரை நான் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காரு. கட்டுரைகள் என்று பார்த்தோம் என்றால் கல்வெட்டுக்கள், என் ஜன்னலின் வழியே, நேற்று போட்ட கோலம், ஒரு மௌனத்தின் சப்தங்கள், சிற்பியே உன்னை செதுக்குகிறேன், வடுகப்பட்டி முதல் வாழ்கா வரை, இதனால் சகலமானவர்களுக்கும், இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள், கொஞ்சம் தேநீர் நிறைய வானம், தமிழாற்றுப்படை போன்றவை இவருடைய கட்டுரை தொகுப்புகளாகும். இவருடைய புதினங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் வானம் தொட்டுவிடும் தூரம்தான், மீண்டும் என் தொட்டிலுக்கு, வில்லோடு வா நிலாவே என்ற வரலாற்று புதினத்தையும், சிகரங்களை நோக்கி, ஒரு போர்க்களம் 2 பூக்களும், காவி நிறத்தில் ஒரு காதல், தண்ணீர் தேசம், கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், 3ஆம் உலகப்போர் போன்ற பல்வேறு புதினங்களை இயற்றி தமிழ் உலகிற்கு சிறப்பு சேர்த்துள்ளார். மேலும் இவருடைய விருதுகள் என்று பார்த்தோம் என்றால் கலைமாமணி விருது 1996ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு கிடைத்துள்ளது. சாகித்ய அகாடமி விருது 2003ஆம் ஆண்டு கிடைத்துள்ளது. எந்த புதினத்திற்கு அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு. பத்மபூஷன் விருது 2014ஆம் ஆண்டு பெற்றுள்ளார். சிறந்த தமிழ் திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருது 6 முறை பெற்றுள்ளார் என்பது இவருடைய மிகச்சிறப்பாகும். இவர் விருது பெற்ற பாடல்கள் என்று பார்த்தோம் என்றால் அனைத்து பாடல்களும் முதல் மரியாதைக்காக 1995ஆம் ஆண்டு, சின்ன சின்ன ஆசை ரோஜா என்னும் படத்தில் 1992ஆம் ஆண்டும், போராளே பொண்ணுத்தாயி என்னும் கருத்தம்மா படத்திற்காக 1994ஆம் ஆண்டும், முதல் முறை கிள்ளி பார்த்தேன் என்னும் பாடலுக்காக 1999ஆம் ஆண்டும், நெஞ்சில் ஜில் 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 என்னும் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் இடம்பெறும் பாடலுக்காக 2002ஆம் ஆண்டு விருது பெற்றுள்ளார். எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்றுதான் என்னும் பாடல்களுக்காக 2016ஆம் ஆண்டு விருது பெற்றுள்ளார். மேலும் மிக சிறந்த செயல்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையினரால் நியமிக்கப்பட்டுள்ள இந்த பதவியின் காலம் 3 ஆண்டுகள் ஆகும். மேலும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட இவர் தமிழ் மொழியின் மீது அளவளாவிய பற்று கொண்டவர். கலைஞர் கருணாநிதியால் புகழப்படும் மிக சிறந்த கவிஞராகவும் இடம்பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் பாடல்களோடு நில்லாமல் பல்வேறு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இவருடைய கவிதைகள் பாடத்திட்டங்களில், அதாவது
பாடப்பகுதிகளில் இடம்பெறுவது என்பது மேலும் இவருடைய புகழை நிலைநாட்டுகிறது. நன்றி.